ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்த சாரீக்கு ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணலாம். க்ரீன் வித் பிங்க் மெரூன் கலர் தான் இந்த சாரினுடைய காம்பினேஷன். இது நம்ம ப்ளவுஸ். இது பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பார்டர் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது பேக்குமே பார்த்தீங்கன்னா கட்டிங் நம்மளுடைய பக்காவாக இருக்கும். மார்க்கும் கசகசன்னு இல்லாமல் இருக்கும். செய்ய நீட் கழிதாக இருக்கும் நம்மளுக்கு ஃபினிஷிங் எல்லாமே. இது வந்து ஸ்லீவு, கை மெத்தடு தான் நம்மளுக்கு கட்டிங்கு. இது வந்து பட்டி தான், பட்டி நம்ம நார்மலாக வெட்டுறது. இது வந்து ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கொடுப்போம் டிசைனு. பேக்கு கையுமே நல்லாவே ரொம்ப கிராண்டாகவே ஒரு மாடல். இதுதான் சாரீ. க்ரீன் வித் கோல்டு ரொம்ப அழகாக சாரீ வந்ததுனால சாரீக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஓன் கான்செப்ட்லேயே தான் நம்ம பண்ணுறோம். இந்த மாடலுமே நல்லா இருக்கும் பாருங்க. அந்த ரெண்டு துணி தான் நம்ம வச்சு காம்பினேஷன் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ரொம்ப மாடல் வந்து நல்லாவே அழகாக வரும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோன்றதுனால ஃபுல்லாக காமிக்க முடியாததுனால இப்போ நார்மல் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். பொறுமையாக பார்த்து நம்ம இது பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதான் நம்ம கை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவுட்லுக் அழகாக வந்துருக்கு பாருங்கள். ரொம்ப டீசெண்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணும்போது ஒன்றுமே நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. பார்டருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்டர் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம், கீழே ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம். இந்த டைமண்ட் ஷேப்லையுமே பார்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ரெண்டு பார்டர் ஒன்றா ஜாயின் பண்ணி அந்த டிசைன் அது மாதிரி கொடுத்துருக்கேன் நான். ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ஓன் கான்செப்டில் பண்ணது தான். கைக்குமே பார்டர் உங்களுக்கு தெரியும். கீழே ஒரு எப்படி நான் அவுட்லுக் எப்படி வந்தால் நல்லாயிருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓன் கான்செப்டில் நம்ம ஐடியா போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல் ஃபினிஷிங்குமே நம்ம எப்பவுமே இதில் காட்டுற மாதிரி தான். எல்லாத்துலேயுமே நம்ம உள்ள வந்து ஒன்லி லைனிங்கை தவிர வேறு எதுவுமே தெரியாது உங்களுக்கு. இப்போ திருப்பி காட்டுற பாருங்கள். லைனிங் மட்டும்தான் தெரியும். நீங்கள் என்ன மாடல் காட்டிங்கனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடனே முதல்ல வந்து கான்செப்ட்லாம் யோசிச்சுடுவோம். எப்படி பண்ணால் பிசுறு வராமல் தைக்கிறதுன்ற மாரி எல்லாம் யோசிச்சு தான் நம்ம மாடலே ரெடி பண்ணுவோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த வீடியோ வந்து ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணலாம். ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒன்றும் முடிக்கல உங்களுக்கு. இதில் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ டைம் இல்லாதனால இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். ஃபுல் வீடியோ வந்து பேக்கெலாம் முடிச்சுட்டு ப்ளவுஸ் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டுனா உங்களுக்கு இது பண்ணுறேன். பேக்குமே பார்த்துங்க இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது மட்டும் உங்களுக்கு சாம்பிளுக்காக காட்டுறேன். இது எப்படி வரும்ன்றதுனால ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் இது பேக் வந்து நம்ம சென்டரில் வந்து இது டைமண்ட் செட் கொடுத்துருக்கோம். பேக் மட்டும் கொஞ்சம் பெருசாக டைமண்ட் செட் கொடுத்துட்டு உங்களுக்கு பக்காவாக நம்ம ரொம்ப கழுத்துல சின்னதாக ஒரு மாடல் வரும். ரொம்ப நல்லாவே இருக்கும். கழுத்துலையுமே வரும். எனக்கு இப்போ டைம் இல்லாதனால இது எல்லாமே ரொம்ப பக்காவாக நம்ம ரெடி பண்ணி செஞ்சு இது உங்களுக்கு ஃபுல்லாக எடிட் பண்ணுறது எப்படி நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து நம்ம சேனலில் போய் மறக்காம பாருங்க. வணக்கம். நம்ம சேனலை